முதல் நாளே அதிர்ச்சி கொடுத்த புதிய ஆளுநர் அர்லேக்கர். பதவியேற்பு விழாவில் நடந்த முக்கிய சம்பவத்தால் அரண்டு போன ஸ்டாலின். RN ரவியே பரவாயில்லை போலிருக்கே என்று மிரண்டு ஓடி வந்த திமுகவினர். பாஜக வெளியிட்ட வீடியோவால் பதட்டத்தில் அறிவாலயம். வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் RN ரவி ஆளுநராக இருந்தபோது மத்திய அரசை எதிர்க்கிறோம் என்பதின் பேரில் அவரையும் திமுக அரசு எதிர்த்து வந்தது. அவர் ஒரு ஆளுநர் என்பதை மறந்துவிட்டு அவரையும் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே திமுக சித்தரித்தது. அதோடு சட்டசபையில் ஆளுநர் ரவி உரையாற்ற வரும்போது திட்டமிட்டே உண்மைக்கு புறமான தகவல்களை எல்லாம் அவரது உரையில் இடம்பெற செய்து அவருக்கு டென்ஷனை கொடுத்தார் ஸ்டாலின். அதோடு ஆளுநர் உரையில் திமுக எழுதி கொடுத்த உண்மைக்கு புறமான செய்திகளை அவர் நீக்கிவிட்டு உரையாற்றியதால் அதற்கு எதிராக கொடிபிடித்தார்கள். இப்படி திட்டமிட்டே ஆளுநருக்கு எதிரான ஒரு அரசியல் செய்து வந்தார் ஸ்டாலின். இதற்கெல்லாம் மேலாக மத்திய அரசின் பிரதிநிதியான ஆளுநர் சட்டசபைக்கு வரும்போது கண்டிப்பாக தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறை உள்ளது. ஆனால் ஸ்டாலினோ சட்டசபையில் தமிழ்தாய் வாழ்த்து இசைப்பதோடு நிறுத்திக் கொள்வார். அதன் பிறகு தேசிய கீதம் இசைக்குமாறு என்று அவர் சொன்னால் அதற்கு இவர் ஒத்துக்கொள்வதில்லை. தமிழ்நாட்டின் அந்த சம்பிரதாயம் எல்லாம் கிடையாது என்று அதற்கு மறுத்து விடுவார்கள். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் ஆளுநர் ரவி தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் எதிராக இருக்கிறார் என்று இவர்கள் அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். இதன் காரணமாகவே 2 முறை சட்டசபைக்கு உரையாற்ற வந்த ஆளுநர் ரவி பாதியிலே அதை புறக்கணித்துவிட்டு வெளியேறினார். இப்படி அவர் தமிழகத்தின் ஆளுநராக இருந்தபோது தொடர்ந்து அவரிடம் மோதி கொண்டு வந்தார் ஸ்டாலின். இந்த நிலையில்தான் தற்போது RN ரவி மேற்கு வங்காளத்துக்கு ஆளுநராக மாற்றப்பட்ட நிலையில் கேரளாவில் ஆளுநராக இருக்கும் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் என்பவர் தமிழ்நாட்டுக்கும் ஆளுநராக இருக்கிறார். அவரது பதவியேற்பு நிகழ்ச்சி நேற்று சென்னையில் நடைபெற்றது. அதில் ஸ்டாலினும் கலந்து கொண்டார். அப்போது அந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது வந்தே மாதரம் இசைக்கப்பட்டு அதன் பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இந்த இரண்டுக்கும் இசைக்கப்பட்ட பிறகுதான் 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. இந்த புதிய ஆளுநர் அர்லேக்கரை பொறுத்தவரை தான் கலந்து கொள்ளும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதலில் வந்தே மாதரம், அதன் பிறகு தேசிய கீதம், அதையடுத்துதான் அந்தந்த மாநிலங்களின் வாழ்த்து பாடலை பாட வேண்டும் என்பதை கடைபிடித்து வருகிறாராம். அதனால் இனிமேல் சட்டசபைக்கு இந்த புதிய ஆளுநர் உரையாற்ற வந்தாலும் இதே போன்றுதான் வந்தே மாதரம், தேசிய கீதம் எல்லாம் இசைக்க வேண்டும் என்று கூறுவார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக இந்த முதல் நாளிலேயே இவருக்கும் நமக்கும் இடையே RN ரவியை விட மிகப்பெரிய மோதல் நடைபெறப் போவது என்பதை ஸ்டாலின் புரிந்து கொண்டாராம். அதோடு RN ரவியாவது பல தருணங்களில் விட்டுக் கொடுத்து செல்லக்கூடியவர். ஆனால் இந்த புதிய ஆளுநரோ இந்திய இறையாண்மையை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவராம். அதன் காரணமாகவே தான் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்தோடு இவர்கள் நிறுத்திக் கொண்டால் அதை அடுத்து வந்தே மாதரம், தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்று இவர் கண்டிஷன் போடுவார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதனால் ஒருவேளை மீண்டும் 2026 தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தால் RN ரவியை விட ஸ்டாலினுக்கும் இந்த புதிய ஆளுநருக்கும் இடையே கடுமையான மோதல் வெடிக்கும் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நேரத்தில் தமிழக பாஜகவினர் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார்கள். அதில் இந்த ஆளுநர் அர்லேக்கர் மிகப்பெரிய அளவில் அதிரடி காட்டக்கூடியவர். குறிப்பாக இவர் 20 RN ரவிக்கு சமமம். அந்த அளவுக்கு தனது செயல்பாட்டில் உறுதியாக இருப்பார். அதோடு RSS பின்புலம் கொண்டவர். அதனால் RN ரவியை போன்று பல தருணங்களில் இவர் விட்டுக் கொடுத்து செல்ல மாட்டார். மிக அதிரடியாக செயல்படுவார். போக போக இந்த ஆளுநர் அர்லேக்கரின் ஆட்டத்தை ஸ்டாலின் பார்க்கத்தானே போகிறார் என்று தெரிவித்துள்ளார்கள். அந்த வகையில் தனது பதவியேற்பு விழா நாள் அன்றே வந்தே மாதரம், தேசிய கீதத்தை இசைத்து ஸ்டாலினுக்கு எதிரான தனது ஆட்டத்தை பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்துள்ளார் புதிய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். அடுத்த செய்தி. சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு எதிராக வெடித்த சலசலப்பு. GR சாமிநாதனை தொடர்ந்து லோக்சபாவில் பாய்ந்த இன்னொரு பதவி நீக்க நோட்டீஸ். இந்தி கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்திய பரபரப்பு. கடந்த மக்களவைத் தேர்தலில் உருவான இந்தி கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து மத்திய பாஜக அரசுக்கு எதிரான செயல்பாட்டில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மக்களவையில் ஆளுங்கட்சியை விட தங்களுக்கு குறைவான எம்பிகள் பலமே இருந்தபோதும் ஏதேனும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவ்வப்போது பதவி நீக்க நோட்டீஸ் கொடுக்க தொடங்கிவிடுகிறார்கள். இப்படித்தான் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் தீர்ப்பளித்த உயர் நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக திமுகவின் கனிமொழி 120 எம்பிகளிடத்தில் கையெழுத்து வாங்கி அவருக்கு எதிராக பதவி நீக்க நோட்டீஸ் கொடுத்தார். ஆனால் அந்த நோட்டீஸ் உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டு நிரந்தரமாக கிடப்பில் போடப்பட்டு விட்டது. என்றாலும் தற்போது மீண்டும் இன்று மக்களவையில் இந்தி கூட்டணி கட்சி எம்பிகள் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்ய கோரி மக்களவையில் 120 எம்பிகள், மாநிலங்களவையில் 60 எம்பிகளும் சேர்ந்து கையெழுத்திட்டு நோட்டீஸ் கொடுத்துள்ளார்கள். அதோடு இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மீது 7 விதமான குற்றச்சாட்டுகளை அவர்கள் சுமத்தியுள்ளார்கள். குறிப்பாக அவர் தனது பதவியில் பாரபட்சம் பார்க்கிறார். தேர்தல் மோசடி விசாரணையை வேண்டுமென்றே தடுத்துவிட்டார். SIR நடவடிக்கை என்பதின் பெயரில் பெரிய அளவில் வாக்காளர்கள் உரிமையை பறித்துவிட்டார் என்பதை முக்கியத்துவம் வாய்ந்த குற்றச்சாட்டுகளாக அந்த நோட்டீஸில் எதிர்க்கட்சி எம்பிகள் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக தேர்தல் ஆணையர் ஆளுங்கட்சியான பாஜகவுக்கு சாதகமாக செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள்.
இதுபோன்று இந்திய அரசியல் வரலாற்றில் தேர்தல் ஆணையரை நீக்க கோரி நோட்டீஸ் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுவே முதல் முறை என்றும் கூறப்படுகிறது. ஒரு தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்வது என்பது உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளை நீக்குவதற்கு சமமான நடவடிக்கையாகும். என்றாலும் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். அதோடு மொத்த எம்பிகளின் எண்ணிக்கையில் 2/3 ஆதரவு தேவை. அப்படி இருந்தால் மட்டுமே அவரை நீக்க முடியும். ஆனால் தற்போது எதிர்க்கட்சிகளுக்கு அந்த அளவுக்கு எம்பிகளின் பலம் இல்லை. என்றாலும் பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்ய வேண்டும், மக்களவையில் சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டே இதுபோன்ற நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சி எம்பிகள் செயல்பட்டு வருகிறார்கள். முக்கியமாக ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி உள்ளிட்ட பலரும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் SIR நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். அந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரினார்கள். ஆனால் நீதிமன்றமும் போலி வாக்காளர்கள், இறந்து போனவர்கள், புலம்பெயர்ந்தவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டியது அவசியமான ஒன்றாகும் என்று சொல்லி தேர்தல் ஆணையத்தின் இந்த SIR நடவடிக்கைக்கு ஆதரவளித்தது. இப்படி உச்சநீதிமன்றத்தில் தங்கள் எடுத்த நடவடிக்கை பலன் கிடைக்கவில்லை என்பதனால்தான் இப்போது இவர்கள் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக மக்களவையில் பதவி நீக்கம் நோட்டீஸ் கொடுத்துள்ளார்கள். என்றாலும் எப்படி நீதிபதி GR சுவாமிநாதன் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது அது தோல்வி அடைந்ததோ அதே போன்றுதான் இந்த ஞானேஷ்குமார் விவகாரத்திலும் எதிர்க்கட்சி எம்பிகள் எடுத்த நடவடிக்கையும் 2/3 எம்பிகளின் பலம் இல்லாததால் தோல்வி அடையப் போகிறது. என்றாலும் இதை வைத்து இந்தி கூட்டணி கட்சிகள் மக்களவையில் தொடர்ந்து சலசலப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். அடுத்த செய்தி, ஈரானின் புதிய ஆட்சியாளர் முஜ்தபா கமேனி கோமாவில் இருக்கிறார். தி சன் பிரிட்டன் நாளிதழ் வெளியிட்ட பரபரப்பு செய்தி. அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் தாக்குதலால் ஈரானின் ஆட்சியாளராக இருந்த கமேனி கொல்லப்பட்டார். அதையடுத்து அவரது மகனான முஸ்தபா கமேனி ஈரானின் புதிய ஆட்சியாளராக நியமிக்கப்பட இருப்பதாக அந்நாட்டு அறிவித்தது. ஆனபோதும் இதுவரை அவரை வெளியில் காட்டவில்லை. இந்த நிலையில்தான் அமெரிக்கா தாக்குதலில் ஈரானின் புதிய தலைவர் முஸ்தபா கமேனி தனது காலை இழந்திருப்பதோடு வயிறு, கல்லீரல் பாதிக்கப்பட்டு கோமா நிலையில் இருப்பதாகவும் அவருக்கு டெக்ரானில் உள்ள பல்கலைக்கழக மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் பிரிட்டனை சேர்ந்த தி சன் என்ற நாளிதழ் ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளது. அதோடு அமெரிக்காவுக்கு எதிரான இந்த போரில் ஈரான் பின்வாங்க போவதில்லை, எதிரிகளை பழிவாங்கியே தீர்வோம் என்று முஸ்தபா கமேனி சொன்னது போன்று ஈரான் ஊடகங்களில் செய்தி வெளியிட்டார்கள். என்றாலும் அவரை இதுவரை வெளியில் காட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.